குட் ஸ்டார்ட் பாலாஜி ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஸோ செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பா உடையான்பட்டி ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் யுனைடெட் கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் அண்ட் ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் இருக்கக்கூடிய பெங்களூர் அகெயின்ஸ்டா இங்கே தங்கப்பா உடையான்பட்டி நம்ம லோக்கல்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டாட் பால் அகைன் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து நல்ல பேஸ்ல போட்டுட்டு இருக்காரு பாலாஜி. பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஆஹா நல்ல பால். ஆக்சுவலி பிச் ஆஃப் த லென்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிருக்கு. பைஸ்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். பேக் டு பேக் நல்ல பால்ஸ் போட்டாரு. டாட் பால்ஸ் பேட்ல சுத்தமா படல. ஆனா இந்த முறை அவங்களுக்கு ஒரு லக்கி பவுண்டரி கிடைச்சிருக்கு. லவ்லி பால். ஒன் மோர் டாட் பால். சொல்லி வச்ச மாதிரி 4 பாலையும் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வைட் ஆக்கிங் லென்த்லயே போட்டுட்டு இருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் பாலாஜி. ஷாட். ஐயோ கையில பட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அமான் கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஸோ ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வருது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஓட்டங்கள். ஒரே ஒரு பவுண்டரி தான் அதில் கணக்கு. இன்னொரு பவுண்டரி பைஸில் போச்சு. ஸோ ஹார்ட் லக் இருந்தாலும் முதல் ஓவர் முடிவில் 8 ஓட்டங்கள் வித்தவுட் எனி விக்கெட்ஸாக இருந்தாலும் சூப்பராக போட்டு கொடுத்து நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு தங்கப்பா உடையான்பட்டிக்காக பாலாஜி. குட் ஸ்டார்ட் ஃபார் தங்கப்பா உடையான்பட்டி. குட் ஷாட். கரெக்டாக வச்சு போட்டிருக்காருன்னு சொல்லலாம். கேப்பில் போயிருக்கு. குட் ஸ்டாப். லவ்லி ஸ்டாப். முதல் பந்தில் 2 ஓட்டங்கள். ஷாட் அகைன் ஃபாஸ்டாக போயிருக்கு. இந்த முறை பவுண்டரி கிளியர் பண்ணுது. ஸோ முதல் பவுண்டரி இந்த ஓவரில் வருது. குட் ஷாட். நீ 2 போட்டு டாட் போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் பால் 2 அதுக்கப்புறம் டாட் அப்புறம் டபுள் 4 டாப்பியா சான்ஸ் ஃபார் கேட்ச். கையிலே போயிருக்கு. லவ்லி டேக்கன். சோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ மேஜர் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கிற பவுலர் அமான். லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்கூப் பண்ணாரு. ஆனாலும் கையிலே போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குட் ஷாட். கரெக்டாக டைம் பண்ணிட்டாரு. இந்த முறை ஃபுல் டாஸாக விழுந்துருச்சு பேட்டில் போயிட்டு. ஸோ பவுண்டரி கவுஸ் பேட்டில் இருந்து வர முதல் பவுண்டரி. ஸோ ஆக்சலரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாலையுமே மேக்ஸிமம் ரன்ஸ் ஆக்கிடுவார். குட் ஸ்டாப். நல்ல ஒரு பவுலிங் பாலாஜிட்டே இருந்து. ஸோ போன ஓவர் தொடர்ந்து இந்த ஓவருமே நல்லா போட்டு முடிச்சார். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து இந்த ஓவர்லையுமே 8 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தமாக 3 ஓவர் முடியல ஸ்கோர் 24. 3 ஓவர்லையுமே 8 8 8 3 24 ஒரு விக்கெட்லேருந்து. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் த ஸ்கோர் இஸ் 24 ஃபார் 1. 8 ரன் ரேட்டில் போயிட்டு இருக்கு மேட்ச். குட் ஷாட். பேக் ஃபுட் ஷாட். லவ்லி ஷாட். ஸோ இப்போ தான் மொதல் பாலே ஃபேஸ் பண்ணுறாரு அவர் ஓவரில். ஆனாலும் கரெக்டாக ஸ்லோ ஏர் வேரியேஷனை பிக் பண்ணி பேக் ஃபுட்ல அடிச்சிருக்காரு. புல் ஷாட்டிங்க. லவ்லி ஷாட். முதல் 6 பதிவு பண்றாரு கவுஸ் இந்த மேட்ச்ல. இந்த கிரவுண்ட்ல எப்பவுமே அவர் சூப்பரா ஆடி இருக்காரு. 2022லயும் சரி, போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு இருக்காரு கவுஸ். வெல் பால். குயிக்கர் ஒன். கேப்ல தள்ளிட்டு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. மேபி 2 இருக்கலாம். எஸ் பால் இன்னும் எடுக்கல. நாட் அவுட் சொல்லியிருக்கிறாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். டாப் எட்ஜ். ஐயோ 2 பேர் முட்டி விழுந்து கேட்சை டிராப் பண்ணிட்டாங்க. லட்டு மாதிரி வந்த கேட்ச். யாராச்சும் ஒருத்தர் கேட்டு வந்திருக்கலாம். ஒரு பெரிய பேட்ஸ்மேன், வேல்யூபிள் பேட்ஸ்மேன். முதல் 2 பால்ல 8 ரன்னை கொண்டு வந்த பேட்ஸ்மேன் 7 பந்துகள் இது வரைக்கும் 17 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த தப்பை அவர் திரும்ப பண்ண போறது இல்லை. ஷாட் அகைன். இந்த முறை லவ்லி டேக்கன். ஸோ கண்டிப்பா இந்த தப்பை அவர் பண்ண போறது இல்லைன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக ஷாட்டை வந்து கவர்ஸில் தான் பேஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபீல்டரை பார்த்தீங்கன்னா கவர்ஸில் வச்சு தான் போட்டிருக்காரு அவர். நேருக்கு நேராக லாங் ஆஃபில் ஃபீல்டரே வைக்கலை. ஸோ கரெக்டாக ஸ்டெப் அவுட் பண்ணி அவர் எடுத்து விட்டதுக்கு லாங் ஆஃப் ஃபீல்டர் ஒப்புளிய கூடி பிரதீப் கையிலே போய் உட்காந்துருக்கு. ஸோ இப்போ நிம்மதியாக இருப்பாங்க கண்டிப்பாக கவுஸோட விக்கெட் எடுத்தனால. நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் ஜட்டு. Chance for catch. Lovely taken. One more wicket gone in this over.
லெக் ஸ்பின் வேரியேஷனுக்காக ரெடியாக இருந்தார் நினைக்கிறேன். பட் அது அவர் ஆஃப் ஸ்பின்னாக போட்டார். ஸோ தெளிவாக கையில் போய் உட்காந்துருக்கு. 2 வெல் செட் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புன்லிக்கோட விக்கெட் இங்கே பறி போகுது. போன மேட்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் தான் பிடிச்சிருந்தாரு. கடைசி நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அப்போ போட்டு நல்லா அடிச்சிருந்தாரு. ஆனால் இங்கே அதே மாதிரி ஒரு 2 நின்றுட்டே இருந்தார். இங்கே தெளிவாக விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும் இங்கே காலி. இந்த ஓவர் நல்ல ஓவராக போயிருக்கு. முதல் பந்தில் 6 வந்தாலும் அடுத்தடுத்த பந்துகளை விக்கெட் ஓவராக மாற்றிருக்காரு. 4 ஓவர் முடிவு நிலையில் அணி நினைக்க 33 விக்கெட் இழந்து அட் தி எண்ட் ஆஃப் 4th ஓவர் த ஸ்கோர் இஸ் 33-3. சக்திக்கு மீறி எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு டேல. சாண்டி சந்தித்த முதல் பந்திலே சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால். நல்ல ஷாட்டா, கொஞ்சம் பேஸ் கம்மியா இருந்துச்சு இந்த பால்ல. கேப்ல போயிருக்கு, கவர்ஸ் ரீஜியன்ல பவுண்டரி, சாரி மிட் விக்கெட் ரீஜியன்ல ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் வர முதல் பவுண்டரி, லாஸ்ட் 1 பால் மோர் இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்றாரு தர்ஷன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸை டார்கெட் பண்ணி நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். போன மேட்ச்சில் அவர் ஸ்விங் ஸ்பீடே நல்லா இருந்துச்சு. டால் அண்ட் ஸ்ட்ரைட், ஹைட்டான மேன். ஆஸ்கர் சிசி நாளைக்கு தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெல் பால் பிஃபோராகவே திரும்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால பவுலர் பேட்ஸ்மேன் நல்லா வாட்ச் பண்ணி போட்டார். குயிக்கர் ஒன் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஷாட், குட் ஷாட். லட்டு மாதிரி ஒரு பந்து ஸ்லாட் வந்து விழுந்துச்சு. இட்ஸ் ஹியூஜ் ஒன். முதல் பெரிய 6 பதிவு பண்றாரு இந்த டோர்னமெண்ட்ல சாண்டி. பவுலிங்ல மட்டும் இல்லாம பேட்டிங் கலக்கிட்டு இருக்காரு இங்க சாண்டி. ஸோ இங்கேருந்து மேட்ச் எடுத்துட்டு போறாங்களான்னு பார்க்கலாம். சாண்டி அண்ட் தர்ஷன் வெளியிலே துண்டா. இன்னும் 2 ஓவர் இருக்கு. இந்த ஓவருக்கு இன்னும் 4 பால் இருக்கு. ஸோ 16 பந்துகளில் எத்தனை ஓட்டங்கள் எடுத்துட்டு வராங்கன்னு பார்க்கலாம். சைடுங்க டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட் ரீஜன். நீர்பரணி கார்த்திக் கையிலே போயிருக்கு. ஸோ சோழர் கையை வச்சு பிடிச்சிருக்காருங்க. அவர் கையில இருந்து பால் மிஸ்ஸே ஆகாது. 1 மோர் விக்கெட். நீர்பரணி கார்த்திக் கேட்சை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு வாட்டி என்று சொன்னாரு. வெல் பால். பால் எந்த பக்கம் திருப்ப போறாருன்னு தெரியல பேட்ஸ்மேனுக்கு. அதுதான் இங்க டவுட்டு. சரியா பட்டிருக்கா? இல்ல. சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட். 4 விக்கெட்டோட தன்னுடைய ஸ்பெல்ல முடிவுக்கு கொண்டு வராரு ஜட்டு. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் ஜட்டு. முக்கியமான பேட்ஸ்மேன்ஸை ஃபுல்லா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ பெங்களூர் இழந்த 5 விக்கெட்டுகளில் 4 விக்கெட்டை ஜட்டுவே பிடிச்சிருக்காரு. ஸோ இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் 6th ஓவர் த ஸ்கோர் இஸ் 46-5. 46 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகளை இழந்து 6 ஓவர் முடிவில். லேட் டைமிங், பால் குயிக்காக வந்துடுச்சு. லாங் ஆஃப்ல ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு பந்து. லாங் ஆன்ல இருந்தே வந்துட்டாரு குணால். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க குயிக்கா. நான் 1 ரன் தான் நினைச்சேன். 2 ரன் ஓட். அகெயின் லாங் ஆஃப் திசையில். இந்த முறை சிங்கிள் மட்டும்தான், ரஷ் பண்ணல. அகெயின் ஒரு சிங்கிள் இந்த ஓவரில். பேக் டு பேக் எல்லா பாலையும் ரன்ஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பவுண்டரிஸ் எதுவும் வராத போட்டாலே நல்ல பவுலர் தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். Good shot, chance for catch. Long on திசையில குணால். நல்ல taken. 1 more wicket is gone for United Bangalore. Good shot. Covers regionல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. தொல்காப்பியன் விரட்டி போயிட்டு இருக்காரு. கீப்பர் 2க்கு போயிட்டு இருக்கு பந்து. சிங்கிள், சாரி 2 ஓட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு விக்கெட்டோட. நீர்பழனி கார்த்தி 7 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் பிடிச்சிருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் 7th ஓவர் தி ஸ்கோர் இஸ் 53-6. பார்க்கலாம் இந்த ஓவர். வெல் பால். லெஃப்ட் ஆர்ம், சைட் ஆர்ம்ல போடக்கூடிய ஒரு பவுலர் அமான். ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து கண்டிப்பா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் ஆடுறதுக்கு. குட் ஷாட், லவ்லி ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். லாங்கான் திசையில் ஒரு மிகப்பெரிய 6. நான் இப்போ தான் சொன்னேன், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஸ்விங் ஸ்பீடு நல்லாவே இருக்கும். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரில் இதே மாதிரி போன மேட்ச்சில் ஒரு 6 அடிச்சாரு. கண்ணுக்குள்ளே நிற்கிது அந்த ஷாட்டு, நல்ல ஷாட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே ரிப்ளிகேட் பண்ணியிருக்காரு ரோஹித். ஸோ 4 பால் இருக்குது. எவ்வளோ ரன்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஷாட், நல்லா இருந்துச்சு பார்க்க. ஷாட் அகைன். இந்த முறை டிராவல் ஆகுமான்னு பார்க்கலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் போதானே. நல்ல டேக்கன். குணால் லைன்ல வச்சு பிடிச்சிருக்காரு.
நல்ல ஒரு பழிக்கு பழி இங்க. ரிவெஞ்ச் டெலிவரி ஃப்ரம் அமான். குழந்தையை போல் மாறும் அமான். உள்ளூர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் எப்போ ப்ரோ? அதை தான் நானும் டெய்லி என்னை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், கண்ணாடியை பார்த்து. வச்சிரும். கண்டிப்பாக உள்ளூர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இதே கிரவுண்டில் தான் நடக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். அந்த டீமில் எல்லார்ட்டையும் கேட்டு பர்மிஷன் வாங்கியாச்சு. நன்றி. கண்டிப்பாக நடத்திக்கோங்க, தாராளமாக நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். போடுங்க. ரன் அவுட். நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் விக்கெட். ஆல்மோஸ்ட் 7 விக்கெட் போயிடுச்சு. கடைசி 3 பால் இருக்கு மித்தம். சாரி 2 பால். சான்ஸ் ஃபார் கேட்ச் அகைன். சான்ஸ் ஃபார் விக்கெட். ஐயோ, பாலுக்கு வர முடியல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு டைவை போட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். சிங்கிள் ஒன்லி. ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61. அட் தி எண்ட் ஆஃப் 8th ஓவர் த ஸ்கோர் இஸ் 61 ஃபார் 8. 8 விக்கெட்டுகளை இழந்து 61 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்திருக்கிறது பெங்களூர் அணி. ஸோ 62 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்படுகிறது தங்கப்பூடையான்பட்டி அணிக்கு. Starts with single. Well scoped, chance for. Well scoped, good shot. பின்னாடி திசையில பேச யூஸ் பண்ணி லவ்லி ஷாட். ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்றாங்க அருண் பேட்ல இருந்து. இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கிறது. அவங்க எப்படி முதல் ஓவர் முடிவு 8 ரன் விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் முதல் ஓவர் முடிவில் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து 8 ரன்களோட முடிவு கொண்டு வராங்க. அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் த ஸ்கோர் இஸ் 8 ஃபார் நோ லாஸ். ஆஹா, பேட் மேல ஏறி வந்திருக்கு பந்து. ஒரு வெட்டினாரு. ஒரு லக்கி பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம் தொல்காப்பியன் பேட்ல இருந்து. என்ன அம்பேர் சிக்னல் என்ன? ஒய்டா? ஓகே சாரி, பேட்னு நினைச்சேன். எக்ஸ்ட்ரா பம்பா இருக்கு பிச் ஆஃப் த லென்த்ல இருந்து. ஒய்டு பிளஸ் பைஸ்ல 4 ரைட்டா? வெல் பால் அப் டு டெலிவரி. குட் ஸ்டாப். சான்ஸ் ஃபார். கொஞ்சம் ஃபாஸ்டா த்ரோ அடிச்சிருந்திருக்கலாம். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள், குயிக் சிங்கிள். குட் ஷாட், லவ்லி ஷாட். அங்க ஆளே இல்ல. ஒரு ஃப்ரீ ஸ்விங் பேட்டை பவுண்டரியோட இந்த பவர் பிளே ஓவர்ஸ் முடிவுகிறது. அட் தி எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே ஓவர்ஸ் த ஸ்கோர் இஸ் 22 ஃபார் நோ லாஸ். எஞ்சியுள்ள 36 பந்துகளில் 40 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. வெல் பால் யாக்கிங் லென்த்ல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஐயோ, எடுத்து எரிஞ்சிருந்தா மேபி க்ளோஸ் காலா இருந்திருக்கலாம். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும். ஐயோ, ஒன் மோர் பிடிச்சிருந்தா மேபி ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இருந்திருக்கலாம். அகெயின் நல்ல ஓவர். சோ ஃபார் சோ குட் வித்வுட் எனி பவுண்டரிஸ். குட் ஷாட். தெரிச்சு போயிருக்கு கவர்ஸ் ரீஜன்ல. கையிலே போயிருக்கு. முதல் பிரேக் த்ரூ. அவர் போட்ட பேஸுக்கு தெரிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் கவர்ஸ்ல. ஸோ கரெக்டாக எடுத்துட்டு வந்தாங்க திருப்பி இம்ரானை அகெயின் பவுலிங் யூனிட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ, ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் யுனைடெட் பெங்களூருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, மேட்சை யார் வின் பண்ணுவா? வெறும் 6 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் பிடிச்ச சாண்டி அவர் ஏதாவது பண்றாரா பார்க்கலாம். இங்க பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஐயோ, ஒன் மோர் டிராப்ங்க. சேம் ஃபீல்டர். ஐ திங்க் ஹி இஸ் ரோஷன். ஒன் மோர் டிராப் ஃப்ரம் ஹிம். 3 பால் அவர் கையில போயிருக்கு. அதுல 2 கேட்ச், 2யுமே டிராப் பண்ணிருக்காரு. ஒரு ரன் அவுட்கான சான்ஸ் அதையும் மிஸ் பண்ணிருக்காரு. மேபி ஹி இஸ் லிட்டில் பிட் அஃப்ரைடு. கொஞ்சம் பதட்டமா இருக்காருன்னு நினைக்கிறேன். வெல் பால். ஸோ போன மேட்சோட மேட்ச் டர்னர், மேட்ச் வின்னர், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின சாண்டி ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவர் பவுலிங்ல. அதை டிராப் பண்ணிட்டாங்க. குட் ஷாட். கிளியர் ஆகுதா? கையில போதா? சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட் அகைன். சாண்டி, தி மேஜிக்கல் பவுலர் சாண்டி.
அந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா 2 பேர் விக்கெட்டும் காலியாக இருந்திருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு இருக்கு. உள்ள கம்பேக் கொடுக்குறாங்க. வள்ளுக்கட்டாயமாக மேட்சை பிடிச்சி எப்படி போன மேட்ச் திருப்பினாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச் திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லெஃப்டியோட விக்கெட் பறி போயிருக்கிறது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவர் உள்ளே இருந்தால் ஃபீல்டிங்கை மாற்றி வைக்கணும். 2 பேட்ஸ்மேனுக்கும் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போடணும். பெரிய ஸ்கோரும் இல்லைன்ற பெரிய ப்ரெஷரில் வந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பாங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் தான் உங்களை உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்டில் திருப்பி அடிக்கிறீங்க. ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? ஐயோ ஸ்டாப் பண்ணல. குட் ஷாட், லவ்லி ஷாட். ஸோ அமான் நான் ஏன் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி பேட்டால பதில் சொல்லியிருக்காரு இங்க. ஸோ பவுண்டரி சந்தித்த 2வது பந்திலே பவுண்டரியை கொண்டு வராரு அமான். இந்த ஓவரில் விக்கெட் ஓவராக போயிட்டு இருந்துச்சு. மொமெண்டம் ஃபுல்லாகவே அந்த பக்கம் இருந்துச்சு. இந்த ஓவரில் அந்த மொமெண்டத்தை தங்கப்போடியான்பட்டி பக்கம் திருப்பி இருக்காரு அமான். இந்த பவுண்டரி அடிச்சது மூலமா ஸ்டாப் பண்ண முடியல, குயிக்கா போயிடுச்சு. லவ்லி பால், நல்ல ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரை. பட் பால் போன பேஸுக்கு சுத்தமாக டைமிங் இல்லைன்னு சொல்லலாம். பால் போயிடுச்சு குயிக்கா. நல்ல ஷாட்டா, சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலுக்கு வர முடியல. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் அமான் அண்ட் பிரதீப். ஒரு டாட் பாலுக்கு 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் 6. 4 6 என்ன கொடுத்துருக்காங்க? நோ பால். ஃபர்ஸ்ட் நோ பால் கொடுத்துட்டாங்க. 6. அமான் பேட்ல இருந்து ஒரு 6 மிட் விக்கெட் ரீஜியன்ல ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ், ப்ராப்பர் மிடில். அதை அப்படியே வலிச்சு தொடச்சு 6ல தூக்கி போட்டிருக்காரு. முதல் முறையா அமான் மிட் விக்கெட் திசையில் அடிக்கிற மிகப்பெரிய 6 வெயிட் டென்னிஸ் பந்துல நான் பார்க்கறது. லைவ் வியூவர்ஸ் 500 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நான் ஒரு 6 அடிச்சதுக்கே 500 பேர் வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு 6 அடினேன். குவார்டர் ஃபைனல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அம்மா நடிச்ச 6க்கு ரேட்டிங் போடுங்க கமெண்ட் செக்ஷனில். கமான் பாய்ஸ். இந்த ஓட்டங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் கிளீன் பவுல்ட். ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி. விக்கெட் டேக்கர் சாண்டி வந்தாலே விக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போல. முதல் பந்துல போன ஓவர்லையும் விக்கெட் வாய்ப்பு இருந்துச்சு, அதை தவற விட்டாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியோட விக்கெட்டை பிடிச்சாங்க. இங்க அமானோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஹாய், வெல் பிளேட். உள்ள வந்த முதல் பால்ல மிடில் பண்ணியிருக்காரு பேட்ல, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல த்ரோவா இருந்தாலும் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்த முதல் பந்திலே 2 ஓட்டங்கள். அதான் லாஸ்ட். ஒன் மோர் வைட். லெக் ஸ்டம்ப் ட்ரை பண்ணார் நினைக்கிறேன். நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். ரன் அவுட். கையில பந்து இருந்ததை பார்க்கலன்னு நினைக்கிறேன் பிரதீப். 2 கேமரா யூஸ் பண்றோம். சான்ஸ் ஃபார் கேட்ச். நிர்மலி கார்த்தி வான் உயர சென்ற பந்துக்கு வந்துருவாரான்னு பார்க்கலாம். வர முடியவில்லை. அதன் காரணமாக இங்கே 2 ஓட்டங்கள். பிடிச்சிருந்தா மேபி ஏதாவது டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கலாம். இங்கே அவர் இல்லை. வெல் பிளேட். டீசெண்டாக எண்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் மேபி விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால்ல பிளேட். அங்கே ஆளே இல்லை. 1 பவுன்ஸ், 2 பவுன்ஸ், 3 பவுன்ஸ், நிறைய பவுன்ஸ், பவுண்டரி. ஸோ மேட்ச் வான் பை தங்கப்பா உடையான்பட்டி ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். எல்லைப்பட்டி தொடர்ந்து 2வது அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். எங்கெங்கேயோ இருந்து எவ்வளோ பெரிய பிளேயர்ஸோ வந்து கடைசியில் நம்ம லோக்கல்ல இருந்து 2 பிளேயர்ஸ் தான் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் யுனைடெட் கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர்.